Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. என்ன அப்படின்னா, செபி என்ன தான் வந்து டைட்டாக ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தாலும் தவறுகள் வந்து என்ன சொல்கிறது, 1000 வழி க்ளோஸ் பண்ணிட்டா ஒரு வழி வந்து ஏதாவது தப்பு வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ ஏதாச்சும் ஒரு வழியில் வந்து தப்பு வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இது அவேர்னஸ் வீடியோ என்னத்துக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது சமீப காலத்தில், அதாவது இந்த வருஷத்தில் 2021லேருந்து 22 வரலும் பார்த்திங்கன்னா, ஷேர் மார்க்கெட் அப்படின்றது வந்து நம்ம லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறமா, அதாவது இந்த 2019 வச்சுக்கலாம், 2019 அதிகமான ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. ஸோ இதில் பணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, இதுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரவங்கக்கிட்ட எப்படி வந்து பணம் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரணும், அவங்கக்கிட்ட எப்படி ஆசையை தூண்டணும், அவங்கக்கிட்ட எப்படி பணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இப்போ சமீப காலத்தில் நிறைய வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மெயின் வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணுறது வந்து ஃபோன் மூலிமா தான் மேக்ஸிமம் காண்டாக்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து ஃபோன் மூலிமா தான். அதுக்கப்புறம் வெப்சைட்டில் நிறைய க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லுது, அவ்வளவு டைட்டாக நம்ம செபி ரூல்ஸ் டைட் பண்ணிட்டு தான் இப்போது ஆல்ரெடி வந்து டிப்ஸு கால்ஸ்லாம் கொடுக்கக்கூடாதுன்றது அதுவும் பேன் பண்ணியாச்சு. அதையும் மீறி வந்து இப்போது இந்த மாதத்தில் ரொம்ப அதிகமாக வந்து கால்ஸ் வந்துட்டுருக்குது. ஸோ செபி இதை பற்றி அவங்களுக்கு அவேர்னஸ் போகாமல் இருந்திருக்காது, ஆல்ரெடி போயிட்டுருக்கோம். ரொம்ப 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 கவனமாக இருங்க. இந்த காலத்தில் கூட நிறைய பேர் வந்து பாவம் எதுவும் தெரியாமல் ஜஸ்ட்டு ஃபோன் காலில் ஏமாந்துடுறாங்க. ஃபோன் கால்ஸில் நிறைய ஏமாந்துடுறாங்க. என்னென்ன மாதிரி அதாவது ஸ்கேம் நடக்குது அப்படின்றத ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். இப்போது என்ன அவங்க ஒரு விதமான ஃபஸ்ட்டு விதமான ஸ்கேம், அதாவது எப்படின்னா, ஸ்கேம் தான் சொல்லணும் நம்ம. எப்படின்னா, இப்போது அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, உங்களுக்கு அதாவது எங்களுடைய கால்ஸ் எந்த அளவுக்கு அக்யூரேஸாக இருக்குது, நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரோம், அதாவது ஒரு ட்ரையல் பார்க்கலாம், 1 மாதம் ட்ரையல் பாருங்கன்னு சொல்லலாம் இல்லைங்களா. இந்த ஷேர் மார்க்கெட் வந்து ட்ரையல் பார்க்குறதுக்கெலாம் வந்து இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது ட்ரையல்லாம் பார்க்க முடியும். இது வாழ்க்கை லைஃப். இது ட்ரையல்லாம் பார்க்குறதுக்கெலாம் சான்ஸ்லாம் கிடையாது. ஓகே. ஸோ இவங்களுடைய வேலை பாருங்கள் இந்த இடத்துல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிலையன்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்குது அப்படின்னா, இப்போ ரிலையன்ஸ் ஷேர் வந்து 2000 ரூபா ஓடிட்டு இருக்குது அப்படின்னா, இப்போ 2100 போகுது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ 10,000 பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. அதாவது அந்த 1 மாதம் ஃப்ரீன்னு சொல்லாங்க இல்லை, உங்களுக்கு 1 மாதம் எங்களுடைய அக்யூரேசி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அந்த 1 மாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு டிவைட் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு சில ஸ்டாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ஸ்டாக்ஸ் வந்து அந்த 10,000 பேர் டிவைட் பண்ணிக்குவாங்க. மேலே 10,000 பேர், கீழே 10,000 பேர். அதாவது எப்படின்னா, 1900 போகுது அப்படின்னு ஒரு 10,000 பேருக்கு கொடுப்பாங்க. 2 பேட்சாக பிரிச்சுக்குவாங்க. அதை மேலே 2100 போகுதுன்னு மேலே வந்து பிரிச்சுக்குவாங்க. ஆப்வியஸ்லி என்னாகும், இதில் வந்து 10,000 வந்து ஃபெயில் ஆகும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் அடுத்த மாதம் பாருங்கள். அடுத்த மாதம் வந்து நெக்ஸ்ட்டு மிச்சத்துக்கு 10,000 பேர் டிவைட் பண்ணி 5000 டிவைட் பண்ணுவாங்க. அதை ஓகே, 5000 டிவைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கும் இதே மாதிரி வேறு ஸ்டாக்ஸ், ஏதோ ஒரு ஸ்டாக்ஸில் நீங்கள் ஒரு டாடா ஸ்டீல் அப்படி எடுத்துங்களேன், 1250 போகுது அப்படின்னு ஒருத்தருக்கும், 1150 போகுது அப்படின்னு ஒருத்தருக்கும் நமக்கு அவங்களுக்கு டிவைட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி டிவைட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, 5000 வந்து 2500 மாறும், 2500 வந்து 1250 மாறும், 1250 அப்படியே இப்படி ஃபில்டர் ஆகிட்டு கடைசியில் ஒரு 100 பேர் 150 பேர் இருக்காங்க அப்படின்னா, இது பாருங்கள், இந்த 100 பேருக்கு வந்து அவங்களுடைய லெவல் வந்து இந்த 10 மாதமாக வந்து இவங்களுடைய அக்யூரேசி கரெக்டாக இருக்குதுன்றது தான் இவங்களுக்கு தெரியும். எது இவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த 10 மாதத்தோடைய அக்யூரேசி கரெக்டாக இருக்குது என்ன பண்ணுவாங்க, இவங்க சார்ஜஸ் வந்து மாதம் வந்து 30,000 40,000 எவ்வளோ வேணாலும் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. இந்த 10 மாதம் வந்து ஓகே, இவங்களுடைய கால்ஸ் டிப்ஸ் கரெக்டாக இருக்குது, அக்யூரேஸாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு இவங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும். 30,000 50,000 கூட கொடுக்குறது ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா வந்து இவங்ககிட்ட பணம் வந்து அந்தளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. இவங்களுக்கு தெரியாது இந்த பணம் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆக போகுதுன்னு பாவம் தெரியாது. இதில் நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. இது ஒரு மனசுக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். தெரியாதவங்க, அதாவது மேபி நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க முக்கால்வாசி பேர் வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது, இது ரொம்ப காலகாலமாக வந்துட்டு பழைய ஸ்கேம் தான். இதே மாதிரி புதுப்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து புதுசாக வந்து திரும்ப அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
இது செபி ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் இதே மாதிரி பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து ரெகுலராக பண்ணுறது தான். இப்போ செபி ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் கூட இது மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ இன்னொரு விதமாக நம்ம தமிழ்நாட்டில் கூட இன்னொரு விதமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பயிற்சி இலவசமாக கொடுக்கப்படும். அதாவது அந்த பாம்ப்ளேட்லாம் டைப் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஊராக ஸ்ப்ரெட் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் காலேஜ் பசங்களை அவங்க டார்கெட் வந்து காலேஜ் பசங்க மேலே குறி வைக்கிறாங்க. அப்புறம் வந்து வேலை இல்லையா அவங்களுக்கு, அப்புறமா வந்து என்னென்னவோ சொல்கிறாங்க. அவங்க சொல்லி வேலை இல்லைன்னா வேலை ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு அவங்க பாம்ப்ளேட் ரெடி பண்ணி ஸ்டாக் மார்க்கெட் நாங்கள் உங்களுக்கு இலவசமாக கற்றுக் கொடுக்குறோம், நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை, நீங்கள் இதை பண்ணால் போதும் அதை பண்ணால் போதும் உங்களை வந்து கவர்ந்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுறாங்க. உங்கள்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுறாங்க. உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியல, அதாவது உங்களுக்கு நீங்கள் லாஸ் பண்ணிக்கலாம் கூட பரவாயில்ல, நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கலாம் கூட பரவாயில்ல, நீங்கள் அக்கௌண்ட் பண்ணிங்களா, நீங்கள் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போடுங்க, நாங்கள் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி கொடுக்குறோம், நாங்கள் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு 10% ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறோம், மாதம் 5% ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் எதையும் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு ட்ரேட் பண்ணால் பண்ணுங்கள், இல்லை நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் பணத்தை போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் சென்ட் பண்ணிவிடுங்க எங்களுக்கு, நீங்கள் உங்களுடைய நம்பர் மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க, பாஸ்வேர்டு நம்பர் 2 கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் எதையும் பண்ண தேவையில்லை, அந்த அக்கௌண்ட் நாங்களே கூட ஹேண்டில் பண்ணிக்குவோம். ஸோ நீங்கள் எதுவும் ஃப்ரீயாக இருக்கலாம், உங்களோட மைண்ட் செட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கேம். ஓகேங்களா, இது ரெண்டாவது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இது வந்து அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுன்றது கொஞ்சம் யோசனை பண்ணிப்போம். யார் அக்கௌண்ட்டை யார் ஹேண்டில் பண்ணுறது? ஓகேங்களா, ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பணம் காய்க்கிற இது அது அப்பப்போ கிளிட்டு வருது, மாதம் 10% 5% அப்படின்னு சொல்லிட்டு பணம் எவ்வளோ ஈஸியாக வர இடமா அது. ஓகே, ஸோ இது ரொம்ப கவனமாக இருங்க. இந்த 2 விஷயத்தில் வந்து நான் சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் கொடுங்க. ஏன்னா இதில் தான் அதிகமான வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆகிட்டு வராங்க. இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இந்த ஃபோன் கால்ஸில், அதாவது அறிமுகமே தெரியாது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க உங்களை. நீங்கள் யாரும் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சுருவாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, அவங்க உங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் இந்த ஸ்டாக்ஸ் வாங்குன்னு சொல்லுவோம், அந்த ஸ்டாக்ஸ் வாங்குங்க, இந்த ஸ்டாக்ஸ் விற்றுன்னு சொல்லுங்கள், அந்த ஸ்டாக்ஸ் விற்றுருங்க அப்படின்வாங்க. அக்கௌண்ட் யார்கிட்ட ஓப்பன் பண்ணோம், நீங்கள் யார்கிட்ட அமௌண்ட் எப்படி ரிசீவ் பண்ணணும் போடணும்னு கூட தெரியாது நிறைய பேருக்கு. 50,000 இப்போது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி கால் பண்ணியிருந்தாங்க. சார் நான் வந்து ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, ஞாபகம் சரி, அந்த பேர் கூட எனக்கு சரியாக ஞாபகம் உட்காரல. 50,000 போட சொன்னாங்க சார், நான் 50,000 போட்டுட்டேன், அதுக்கப்புறம் என்ன வாங்க சொன்னாங்க, வாங்கினேன், விற்றேன், ஒரு 40,000 10,000 லாஸ் ஆகிடுச்சு, 40,000 அக்கௌண்ட்டில் இருந்தது, சரி நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன், அவங்க ஃபோனை பிக் பண்ண மாட்டேன்றாங்க, எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு, சரி எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? அவங்க கால் பிக் பண்ண மாட்டேன்றாங்க, அவங்களோட வெப்சைட் நம்பர் என்னன்னு தெரியாது, அவங்க இமெயில் ஐடி என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, எப்படி சார் அவங்கக்கிட்ட நான் பணத்தை வாபஸ் வாங்குறது, அந்த ரிட்டர்ன் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. நான் சொன்னேன், சார் உங்களுடைய நியரஸ்ட் எங்கே இருக்குதோ அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஸோ அவங்க வந்து ஃபர்தராக வந்து ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 3 விதமாக வந்து ஸ்கேம்ஸ் வந்து இப்போ வந்து அதிகமாக ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதாவது நம்ம 2021 இந்த 3 விதமான ஸ்கேம்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு உங்களுடைய பணத்தை வந்து ரொம்ப ரொம்ப பத்திரமாக பார்த்துக்குங்க. நான் ஷேர் மார்க்கெட்டுக்கு வராதிங்கன்னு சொல்ல வரல, பணத்தை சேஃப்டி பண்ணிவிட்டு ஒரு பைசா இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டுக்கு வாங்க, என்னென்னு கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கங்க. நான் சொல்லுதுன்னா ஒரு 5,000 1000 2,000 உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, யார் உங்களுக்கு என்ன சொல்லித்தராங்களோ சார்ஜஸ் கொடுத்து கற்றுக்கிறதுக்கு சார்ஜஸ் கொடுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பணம் மோசடிக்காக உங்களுடைய பணத்தை நான் ஹேண்டில் பண்ணுறேன், நான் உங்களுக்கு ரெட்டிப்பாக்கி கொடுக்குறேன், 3 மடங்காக்கி கொடுக்குறேன் அப்படின்றத போய் என்ன சொல்லுது மாயாஜால வேர்ட்ஸ்க்கு மயங்காதீங்க. நீங்கள் காசு கொடுத்து கற்றுக்குங்க. 5,000 இல்லை 10,000 கூட ஆகட்டும், ஃபஸ்ட் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு மேபி ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகலாம். ஓகேங்களா, அதாவது அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு வரேன் அப்படின்னு நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். நான் இல்லை சார் நான் எனக்கு இது மாதிரிலாம் இவ்வளோலாம் ரிஸ்க் இருந்தால் நான் ஷேர் மார்க்கெட்டுக்கே வேணாம் அப்படின்னு, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நீங்கள் உங்களுடைய பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா பார்த்து போடுங்க, இல்லை பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி வைங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைங்க. உங்களுக்கு எது சேஃப்டி அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி வேலை போங்க. இது ஷேர் மார்க்கெட் வந்து இந்த அவ்வளோ ஈஸியாலாம் பணம் வந்து யாரும் உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியாது. ஷேர் மார்க்கெட்லேருந்து அவங்கவுங்க பணத்தை அவங்கவுங்க சம்பாதிக்கிறதே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் மேலே வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ஈஸியாக பணம் சம்பாதிக்கிற விஷயம் கிடையாது, இது கற்றுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிற விஷயம். ஸோ புரிஞ்சுக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் வந்து
புதுசாக வரவங்களுக்காக இந்த வீடியோ போய் சேரணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து இதெல்லாம் சாதாரண விஷயமா தெரியல அவங்களுக்கு, ஆனால் இந்த விஷயம் பாவம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுடைய சோஷியல் மீடியா எதுவாக இருக்கட்டும், மேபி ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும், இது நிறைய பேருக்கு போய் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அவங்களுக்கு போய் சேரட்டும். சின்ன ரிக்வஸ்ட் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.